ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி ஆரம்பமாகி இருக்கு. முதல் போட்டியாளராக வீட்டிற்குள்ள பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் நுழைஞ்சிருக்காரு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் மீதான எதிர்பார்ப்பும் ஆர்வமும் அந்தனுடைய பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில நிறையவே தொத்திக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். முதல் போட்டியாளராக ரவீந்தர் வீட்டிற்குள்ள அழைக்கப்பட்டாரு. இவர் பேரை சொன்னதுமே பலத்த கைகளை தட்டி ரசிகர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. ஃபேட்மேன் அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுபவர் தான் ரவீந்தர் சந்திரசேகர். சீரியல் நடிகை மகாலட்சுமியை திருமணம் செஞ்சு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. அது போக இவர் ஒரு பிரபலமான சினிமா தயாரிப்பாளர் மற்றும் நடுநிலையான திரை விமர்சகரும் கூட. இது எல்லாவற்றையும் விட பிக் பாஸ் சீசனை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து அலசியதன் மூலமா மக்களின் கவனத்தை தன்பால் ஈர்த்தவர். கடந்த பிக் பாஸ் சீசன்கள்ல ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி முடியும் போதும் நெட்டிசன்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது பாத்தீங்கன்னா ரவீந்தரின் துணிச்சலான விமர்சனத்தை தான். பெரும்பாலும் இவரது விமர்சனங்கள் நடுநிலையானதாக தான் இருக்கும். யார் மீது தவறு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே போட்டு உடைப்பாரு. கமல் மீது ஏதாவது எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதையுமே ரொம்ப ஓப்பனா சொல்லிடுவாரு. இதனால இவருடைய விமர்சனங்களுக்கு மக்கள் மத்தியில தனி கிரேஸ் இருந்துச்சு. இப்போ இவரே ஒரு பிக் பாஸ் போட்டியாளரா உள்ள நுழைஞ்சிருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆர்வத்தை ரவீந்தர் மேல ஏற்படுத்தி இருக்கு. மகாலட்சுமியை திருமணம் செஞ்சு பரபரப்பு தந்தது முதல் 16 கோடி ரூபாய் பண மோசடி வழக்குல கைதாகி சிறை சென்றது வரை ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரராக ரவீந்தர் திகழ்ந்து வராரு. இப்ப பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை ரவீந்தர் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகுதான் பிக் பாஸ் போட்டியாளராக இவரது பெயரும் அடிபட துவங்குச்சு. கடந்த சீசன்கள்லயே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டாரா ரவீந்தர். ரவீந்தருக்கான இருக்கை மற்றும் படுக்கை என்பவற்றை நிகழ்ச்சி நிர்வாகம் மாற்றுவதாக கூறியும் அதுல கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் சொல்லிட்டாராம். இத அவரே பல பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு. இந்த முறை பிக் பாஸ் வீட்டிற்குள்ள வந்திருக்காரு. இந்த வீட்டின் அத்தனை நெளிவு சொலிவுகளும் ரவீந்தருக்கு அத்துப்படி. அந்த வகையில ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற விளையாட்டின் சூட்சுமத்தை ரவீந்தர் நிச்சயம் கையில் எடுக்கவே செய்வாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுடன் பிறரது வியூகத்தையும் தரைமட்டமாக்கும் சூட்சுமத்தையும் ரவீந்தர் அறிந்தே வச்சிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. எனவே இந்த போட்டியின் ஸ்ட்ராங் போட்டியாளராகவே ரவீந்தர் கருதப்படுவாரு. அது மட்டும் இல்லைங்க, பிக் பாஸ் போட்டியாளர்களை கடுமையாக விமர்சித்த ரவீந்தரை இந்த சீசன்ல விமர்சகர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கண்டென்ட் கொடுக்கறதுல கில்லாடியாக ரவீந்தர் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால இவரை பிற போட்டியாளர்கள் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆர்வமும் அதிகரிச்சிருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முன்னதாக வீட்டிற்குள்ள முதல் போட்டியாளராக ரவீந்தரை வரவேற்ற விஜய் சேதுபதி, நீங்க பிக் பாஸ் நல்லா ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், எத்தனை வருஷமா பண்றீங்க, நல்ல வருமானம் போலையே அப்படின்னு கேட்டாரு. அதற்கு சிரிச்சுக்கிட்டே ரவீந்தர், 7 வருஷமா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் சார், நல்ல வருமானம் தான். நான் ரிவ்யூ பண்ண கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போதான் நான் பிக் பாஸ் போவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அது இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா முக்கியமா வனிதா விஜயகுமார் ரொம்பவே தாக்கி பேசியிருந்தாரு. வனிதா நிறைய திருமணங்கள் பண்ணும்போதும் சரி, வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போதும் சரி, ரவீந்தர் வனிதாவை பங்கமா கலாய்ப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரவீந்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகுமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ரவீந்தர் உள்ள இருக்காரு, வனிதா விஜயகுமார் அவரை பத்தி ஏதாவது பேட்டி கொடுப்பாங்களோ, பிக் பாஸை பத்தி ரிவ்யூ சொல்லுவாங்களோ, இவங்க முறை என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.